குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி யூனிட் 4 ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இல்லை ஒரு கண்டினியூஸ் பீம் கொடுத்துருக்காங்க. அனலைஸ் த கண்டினியூஸ் பீம் shown in figure by ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட். சரிங்களா? பாருங்கள், கண்டினியூஸ் பீம் பாருங்கள், 3 சப்போர்ட் இருக்குது, ஏ பி சி. இந்த 3 சப்போர்ட்டில் என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்பேனில் த்ரோ அவுட்டாக ஒரு யூடிஎல் இருக்குது, 16 kN per மீட்டர் இருக்குது, அதனோட லென்த் 10 மீட்டர், இஐ வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிசி ஸ்பேனில் 16 kN சென்ட்ரல் பாயிண்ட் லோடாக இருக்குது. பாயிண்ட் லோடு வந்துச்சுன்னா சென்டராக இருக்கா எக்ஸென்ட்ரிக்காக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ சென்டராக இருக்குது. எப்படி சொல்கிறோன்னா 10 மீட்டரில் பாதியில் 5 மீட்டரில் இங்கே இருக்குது. சப்போஸ் இதே 10 மீட்டரில் 2 மீட்டர் தள்ளி இருக்குது, 3 மீட்டர் தள்ளி இருக்குன்னா அது எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோடு. சரிங்களா? இந்த கண்டிஷன் நல்லா பார்த்துக்கணும். இதை பொறுத்தா ஃபிக்ஸ்ட் மூமெண்ட்டோட ஃபார்முலா மாறும். சரிங்களா? அது பார்த்துக்குங்க. அடுத்து இதனோட இஐ வேல்யூ வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பேனுக்கும் இஐ வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. ஸ்டெப் 1 பாருங்கள், ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்ஸ். ஸ்பேன் ஏபி எடுத்துக்கிறோம். ஏபிக்கு எம்எஃப் ஏபி கண்டுபிடிக்கிறோம், எம்எஃப் பிஏ கண்டுபிடிக்கிறோம். ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு த்ரோட் யூடிஎல் இருந்துச்சுன்னா minus WL²/12, பிஏவுக்கு ப்ளஸ் WL²/12. வேல்யூ டபிள்யூவும் எல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வேல்யூ கிடச்சிரும் நமக்கு. பிஏவுக்கு வந்துட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து பிசி ஸ்பேனுக்கு வாங்க, சென்ட்ரு பாயிண்ட் லோடு. அப்போ ஃபார்முலா வந்துட்டு மாறும், -WL/8. சிபிக்கு போடும்போது ப்ளஸ் WL/8. சரிங்களா? வேல்யூ டபிள்யூங்கிறது 16 போட்டுக்கிறீங்க, எல் 10 போட்டிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 வேல்யூ கிடச்சிருச்சு. சரிங்களா? கண்டுபிடிச்ச வேல்யூ வந்துட்டு அந்த பீமில் இருக்கிற சப்போர்ட்டில் அப்ளை பண்ணிக்கிறோம். பாருங்கள், அந்த பீம் எடுத்து வரைஞ்சிட்டோம். பீமில் வேறு எதுவுமே நோட் பண்ண வேண்டாம், லென்த்தில் எதுவுமே நோட் பண்ண வேண்டியதில்லை. கண்டுபிடிச்ச மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். ஏபிக்கு மூமெண்ட் வந்துட்டு -133.33. கண்டினியூஸ் பீமில் லெஃப்ட் சப்போர்ட்டில் வந்துட்டு ஹாகிங் மூமெண்ட் நெகட்டிவ் மூமெண்ட் தான் இருக்கும். அது வந்துட்டு நெகட்டிவ் மூமெண்ட் 133.33. அடுத்து பிசிக்கு போகும். அடுத்து பிஏ மார்க் பண்ணும்போது பிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் இருக்குது, கிளாக் வைஸில் 133.33. சரிங்களா? அடுத்து B2C மார்க் பண்ணுறோம். B2C மார்க் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -20. அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் 20. அடுத்தது சிபிக்கு வந்துட்டு +20, கிளாக் வைஸில் 20. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதை எப்போவுமே இந்த சப்போர்ட் வந்துட்டு 0 ஆகணும். அப்போ தான் இந்த காலம் அப்படியே நிற்கும். இந்த லோடு வந்துட்டு வேறு லோடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்காது. அப்போது இதை வந்துட்டு ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 வேல்யூவில் எது கம்மியாக இருக்குதோ அது கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். இப்போ 133.33 இருக்குது ப்ளஸில். அப்போது இங்கே வெறும் 20 மட்டும்தான் இருக்குது, இங்கே -20 மட்டும்தான் இருக்குது. அப்போது இன்னொரு -113.33 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 0 ஆகிடும். பாருங்கள், இங்கே வந்துட்டு -20 இருக்குது, இன்னொரு -133.33 போட்டிங்கன்னா 113.33 போட்டிங்கன்னா டோட்டல் பண்ணும்போது -133 ஆயிருமா? அப்போது 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா இந்த இது வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு +20 இருக்குது, அது ஸ்டேபிள் ஆகணும்னா ஆப்போசிட்டில் -20 அப்ளை பண்ணணும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் அதான் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் இங்கே எங்கே இருக்குது 20 இருக்குது, 20 கூட இன்னொரு 113.33 போட்டோம்னா 0 ஆகிடும். அதை அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ இது 2 ஆட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரணும். இது கிளாக் வைஸில் 133 இருக்குது, இந்த 2 டோட்டல் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் 133 வந்துடும். அதே மாதிரி இங்கே வரும்போது கிளாக் வைஸில் 20 இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவில் 20 அப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த 2 எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ட் ஜாயிண்ட் லோடு. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் பேர் ஈக்குவலன்ட் ஜாயிண்ட் லோடு. பாருங்கள், B2C = 113.33 அப்ளை பண்ணோம்னா 0 ஆயிரும், நெகட்டிவ். அது இங்கே வந்துட்டு -20 அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். இந்த 2 எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இப்போ எந்தெந்த இடத்துல நம்ம ஈக்குவலன்ட் ஜாயிண்ட் லோடு அப்ளை பண்ணணுமோ அங்கேயெல்லாம் வந்துட்டு வேல்யூ அப்ளை பண்ணணும், யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். யூனிட் ஃபோர்ஸ்னால் அதனோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். இப்போது ஃபஸ்ட் இதில் இந்த இடத்துல ஒரு யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம், அடுத்தது இங்கே ஒரு யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே பார்த்தீங்களா யூனிட் ஃபோர்ஸ் எங்கெங்கே அப்ளை பண்ணியிருக்கோம்? B2Cக்கும்
சி டு பிக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்? பி டு சிக்கும் சி டு பிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போது அந்த இதுக்கு மட்டும் வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே வருங்க, இந்த இடத்துல பி டு சிக்கும் சி டு பிக்கும் ரெண்டுக்கும் யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதுகிறோம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் வேல்யூ எது பண்ணுதுன்னா இந்த சப்போர்ட், ரெண்டாவது வேல்யூ வந்துட்டு இந்த சப்போர்ட்டட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, மூணாவது வேல்யூ இந்த சப்போர்ட்டட் ரைட் ஹேண்ட் சைடு, நாலாவது வேல்யூ இந்த சப்போர்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏபிக்கு இங்கே எதுவும் யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, 0. அடுத்து ரெண்டாவது வந்துட்டு இந்த இடத்துல பி டு சிக்கு பி டு ஏக்கு வந்துட்டு எதுவும் அப்ளை பண்ணல, 0. பி டு சிக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா பி டு சி தான் இங்கே வந்துட்டு நமக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த ரெண்டில் எது இம்பேலன்ஸாக இருக்குது? பி டு சி தான் இம்பேலன்ஸாக இருக்குது. அதனால் பி டு சிக்கு வந்துட்டு 1 அப்ளை பண்ணி 1 போட்டுக்கிறோம். அடுத்து சி டு பி 0. அடுத்து திரும்பவும் இன்னொரு பி வரைஞ்சி அதில் பி டு சி மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோம், மீதி 3 0. சரிங்களா? 0 0 0, இங்கே மட்டும் 1 யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது எங்கெங்கே அப்ளை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கே ஈக்குவலன் ஜாயிண்ட் லோடு அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே எல்லாம் நீங்கள் வந்துட்டு யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த கேஸில் பி டு சிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அடுத்து சி டு பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த ரெண்டுக்கு மட்டும் இங்கே வந்துட்டு வேல்யூ எழுதிக்கிட்டோம். சரிங்களா? அடுத்து அன்னோன் என்னென்னா, இதில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் எது வந்துட்டு மூமெண்ட் நமக்கு தெரியாது அப்படின்னு கொஸ்டினில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஏ டு பிக்கு ஏ சப்போர்ட்டில் பாருங்கள் நமக்கு மூமெண்ட் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அந்த வழியே நமக்கு தெரியாமல் இருக்குது, அது ஒரு ரிடண்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து பி டு சிக்கு பார்த்தீங்கன்னா பிங்கிற இடத்துல ஒரு மூமெண்ட் வேல்யூ வரும், அதை ஒரு ரிடண்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. ரிடண்டண்ட்னா அன்னோன் ஃபோர்ஸ். சரிங்களா? அடுத்து சிங்கிறது ஹிஞ்சர் சப்போர்ட்டு, அதனால் கண்டிப்பாக மூமெண்ட் 0வாக தான் இருக்கும், அங்கே மூமெண்ட் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அப்போ என்னென்னா எங்கெங்கே மூமெண்ட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கோ அதெல்லாம் ரிடண்டண்ட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது எம்ஏபி இப்போ இதில் பாருங்கள் எம்ஏ ரிடண்டன்ட், அதனால் அங்கே ஒரு யூனிட் ஃபோர்ஸ் 1 அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து எம் பி டு சி ஒரு வேல்யூ வரும், அதுக்கு 1 அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து பி டு ஏ 1 அன்னோனாக வரும், அதுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் எழுதணும்னா ஏபிக்கு வந்துட்டு 1, மீதி 3 0, 1 0 0 0. அடுத்து பி டு ஏ, அடுத்து இன்னொரு ஸ்பேனில் பி டு ஏக்கும் பி டு சிக்கு அப்ளை பண்ணிக்கிறோம் மூமெண்ட்டுக்கு. அப்போ எழுதும்போது இங்கே வந்துட்டு 0, ஃபஸ்ட்டு வந்து 0, ஏ சப்போர்ட் 0, பி டு சிக்கு வந்துட்டு +1, பி டு ஏக்கு வந்துட்டு -1, இந்த வேல்யூ 0. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸுக்கும் போது ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு L/6EI L/6EI இன்ட்டு 2 -1 +1 -1 2 இந்த மேட்ரிக்ஸ். சரிங்களா? மேட்ரிக்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்து. சரிங்களா? நான் எல்லாமே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுறது யூடியூப்பில் பார்த்துக்குங்க. இப்போது ஆல்ஃபா ஸ்பேன் ஏபிக்கு தனி எழுதுகிறோம், பிசிக்கு தனி எழுதுகிறோம். ஏபிக்கு எழுதும்போது ஏபியோட லென்த் ஆஃப் ஏபி /6EI. இஐங்கிறது எல்லா சம்லையும் காமனாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு சம்மில் வேறு வேறு வேல்யூ வரும், பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அடுத்து 2 -1 -1 2ங்கிறது காமன். சரிங்களா? ஏபி ஸ்பேனுக்கு பாருங்கள் லென்த் வந்துட்டு 10 மீட்டர், 10 போட்டோம், /6 × EI. EI பாருங்கள் ஏபி ஸ்பேனுக்கு வந்துட்டு 3 கொடுத்துருக்காங்க, அதனோட 3 வேல்யூ வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இன்ட்டு இந்த டேபிள்ஸில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி ஸ்பேன் பிசிக்கு ஜென்ரல் ஃபார்முலா 10/6EI இன்ட்டு 2 -1 -2 -1 2. 10ங்கிறது லென்த் ஆஃப் பிசி, இது வந்துட்டு 6 × EI வந்துட்டு 1. பிசியோட ஸ்பேனுக்கு வந்துட்டு EI வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க, அந்த 1 போட்டோம். அடுத்தது இப்போ ஏபிக்கு தனியாக ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம், பிசிக்கு தனியாக ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏபிக்கு ஃபார்ம் பண்ண மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, 10/18 × 2 -1 -2 இருக்குது, -1 2 இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு ஃபார்ம் பண்ண மேட்ரிக்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டையும் வந்துட்டு எடுத்து அசம்பிள் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏபி ஸ்பேனுக்கு இருக்கிறது 10/18 × 2 -1 -1 2 எழுதிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு 0 போட்டுக்கிறோம். அடுத்து வந்துட்டு பிசியோட ஸ்பேனுக்கு வந்துட்டு 10/6 × 2 -1 -1 2ன்னு மாற்றிக்கிட்டோம். இப்போ என்னென்னா
இந்த வேல்யூ முன்னாடி இருக்குங்க இல்லையா, இந்த வேல்யூ வந்துட்டு வெளியே எடுக்கணும், காமன் பண்ணி வெளியே எடுக்கணும். இது 10/18 இருக்குது, 10/6 இருக்குது. இதை 10/6 வந்துட்டு 10/18 மாற்றணும். எப்படி பண்ணலான்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 18 ஆகிடும். வெறும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தப்பு. அதனால் மேலே டினாமினேட்டரையும் நியூமரேட்டர் ரெண்டையுமே 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 3 × 10 மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்போ என்னாகும், இது வந்துட்டு 3 × 6 18 ஆகிடும். இந்த 10 அப்படியே இருக்கட்டும். இந்த 3 எடுத்து போயிட்டு இதை மட்டும் இண்டிவிஜுவலாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் 3 × 2, அடுத்து -1 × 3, அடுத்து இந்த -1 × 3, அடுத்து 2 × 3. எல்லாமே 3ஆல் மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தான். இந்த 10 மட்டும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் ஒன்று தான். நான் வந்துட்டு உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறேன், 10 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல 10 தான் மேலே இருக்குது, இதுவும் 10 இருந்தால் தான் காமனாக வெளியே எடுக்க முடியும். அதனால் நான் உள்ளே மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். சிம்பிளை பண்ணிங்கன்னா 10/18 6 -3 -3 6ன்னு வரும். சரிங்களா? எடுத்துகிட்டு வந்து நான் இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன், 10/18 இருக்குது, இதுவும் 10/18 மாற்றிக்கிட்டோம். சரிங்களா? ரெண்டு காமனாக 10/18 வெளியே எடுத்துக்கிட்டு 2 -1 -1 2 எழுதிக்கிட்டோம். இங்கே வந்துட்டு 6 -3 -3 6 இங்கேருந்து அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், A0 ஒரு மேட்ரிக்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு B. சரிங்களா? பிங்கிறது முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்ச வேல்யூ தான். முன்னாடி மூமெண்ட் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே பாருங்கள், இதான் வந்துட்டு உங்களோட பி மேட்ரிக்ஸ். மூமெண்ட் ரிடண்டன்ட் மூமெண்ட் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூ வந்துட்டு உங்களோட பி மேட்ரிக்ஸ். இதுதான் பி மேட்ரிக்ஸ். இது பி டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா வெர்டிகலாக இருக்கிறத ஹரிசாண்டலாக மாற்றணும், ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிகலாக மாற்றணும். சரிங்களா? இந்த இதில் பாருங்கள், வெர்டிகலாக 1 0 0 0 இருக்குது. இந்த கேஸில் ஹரிசாண்டலாக 1 0 0 0 மாற்றிக்கிட்டோம். அடுத்தது இங்கே இந்த ரோ பாருங்கள், இது வந்துட்டு வெர்டிகலாக 0 -1 +1 0 இருக்குது. இதை வந்துட்டு மாற்றி அப்படியே ஹரிசாண்டலாக 0 -1 +1 0ன்னு எழுதிக்கிட்டோம். அடுத்தது இந்த ஆல்ஃபாங்கிறது இந்த மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது பி மேட்ரிக்ஸ் எழுதணும். பி டிரான்ஸ்போஸ்னால் தலைகள் எழுதுறது, பிங்கிறது ஆக்சுவலாக அப்படி இருக்கிறது எழுதிக்கிறது. சரிங்களா? இது மூணையும் சிம்பிளை பண்ணுறோம், இது மூணையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எடுத்துக்கணும், அடுத்து இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எடுத்துக்கணும், அப்படின்னு தனித்தனியாக எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அதை எப்படி சிம்பிளை பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்துக்குங்க. சரிங்களா? இது சிம்பிளை பண்ணிங்கன்னா A0 = 10/18 × 2 1 1 8 வருது. இதை அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். -1 போட்டிருந்தா அதுக்கு பேர் வந்து அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது. அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா A0 -1 கிடச்சிருச்சு. அடுத்தது A0 ஸ்டார் எப்படின்னா B0 ஃபார்ம், இது ஒரு ஃபார்முலா. B0 டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு இது வந்துட்டு B ஸ்டார். சரிங்களா? இப்போது B0 வந்துட்டு பி மேட்ரிக்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம். இங்கே எழுதுகிற மாதிரி தான் B வந்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம். அடுத்து ஆல்ஃபா வந்துட்டு இதுதான் ஆல்ஃபா வேல்யூ, இந்த ஆல்ஃபா எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது B ஸ்டார் வந்துட்டு நார்மல் எழுதுகிற மாதிரி இதை வந்துட்டு நார்மல் இங்கே இருக்கிற அதே தான் இங்கே இருக்குங்களா, இது வந்துட்டு B ஸ்டார் எழுதிக்கிறோம். இந்த மூணையும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வேல்யூ கிடைக்குது, இந்த வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? அடுத்து இது ஃபார்முலா F0 = A minus of A0 minus adjoint A0 star into F star. சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூ முன்னாடி ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருப்போம். இது என்னென்னா ஃபஸ்ட்டு இதில் ஈக்குவலண்ட் ஜாயிண்ட் லோடுன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, -113.33 -20 BCCBக்குன்ட்டு அந்த ரெண்டு வேல்யூ தான் வந்துட்டு F ஸ்டார் மேட்ரிக்ஸ். இதை மூணு சால்வ் பண்ணிங்கன்னா F0 வேல்யூ கிடச்சிரும். இங்கே மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுறதால உங்களுக்கு உங்களை அந்த கேல்சி இருக்கு இல்லையா, கேல்சிலேயே வந்துட்டு மோடில் போய் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இருக்கும், அதில் கொடுத்தீங்கன்னா கூட வேல்யூ கிடச்சிரும். நீங்கள் ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக போட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். இப்போயே சம் வந்துட்டு 3-4 பேஜ் வந்துடும், அதனால் டைமுக்கு முடிக்க முடியாது. கேல்சியில் போட்டு டைரெக்டாக ஸ்டெப் கொண்டு வர மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ F0க்கு வந்துட்டு இந்த மூணு சிம்பிளை பண்ணி F0 கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து F டிரான்ஸ்போஸ். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த இப்போது என்னென்னா ஈக்குவலன் ஜாயிண்ட் லோட் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு வேல்யூ எழுதிக்கிறோம். அடுத்து வந்துட்டு F0 கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூ எழுதிக்கிறோம். இப்போ 4 மூமெண்ட்டையுமே இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து வந்துட்டு எலமெண்ட் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா B × F.
எஃப்ங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ இது எஃப், பிங்கிறது வந்துட்டு பி வேல்யூ வந்துட்டு இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே வந்துட்டு இது கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இது இந்த ரெண்டு சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதிக்கிறது பி மேட்ரிக்ஸ். கம்பைன் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம், இன்ட்டு எஃப் போட்டுக்கிறோம். இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. அடுத்து ஃபைனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பி ஆஃப் எஃப்க்கு வந்துட்டு இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ அதுலேருந்து மைனஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் மூமெண்ட் அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதா ஃபைனல் ஃபோர்ஸஸ். அடுத்து ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் வரைகிறோம். ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் த்ரோட் யூடிஎல் ஃபஸ்ட்டு ஏபி ஸ்பான் இருக்கிறதுனால WL²/8, பிசி ஸ்பானில் சென்டர் பாயிண்ட் லோட் இருக்குது WL/4. இது ரெண்டையும் சிம்பிளி பண்ண இந்த மாதிரி கிடச்சிரும். அடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைகிறோம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையும்போது அந்த பீம் எடுத்து வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு அந்த பீமில் இங்கே பாருங்கள், ஏபிங்கிற இடத்துல என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 174.60 கிடச்சிருக்கு. ஃபைனல் மூமெண்ட் மைனஸ் இருக்குது, -174 இருக்குது. சரிங்களா. அடுத்து இது வந்துட்டு +50.6, இங்கே வந்துட்டு 50.6 +50.6 -50.6 வரும். அடுத்து F2க்கு வந்துட்டு என்ன வருது, F2க்கு வந்துட்டு 0. இங்கே கண்டிப்பாக 0 தான் வரணும். 0 வந்தால் தான் நம்ம போட்டிருக்கிற ப்ராப்ளம் கரெக்டு. ஏன்னா இந்த இண்டு வந்துட்டு நமக்கு கொஸ்டினில் ஃபிக்ஸ்டு ரெண்டாக கொடுத்துருக்கான், சரி ஹிஞ்சு ரெண்டாக கொடுத்துருக்கான், 0 தான் வரணும். சரிங்களா. இதை போட்டு அதுக்கப்புறமா இப்போ எடுத்து மார்க் பண்ணுறோம். ஏபிங்கிற இடத்துல மூமெண்ட் வந்துட்டு -174.6, பிக்கு வந்துட்டு 50.6 -50.6 +50.6 ஒரே 50.6 இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க. இங்கே வந்துட்டு 0 இருக்குது. இந்த 3 ஜாயின் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்க. ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட்னு கண்டுபிடிச்சோமா, 240. இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்துட்டு 200 யூடிஎல் இருக்கிறதுனால பெரபலா, இது வந்துட்டு 40ங்கிறது பாயிண்ட் லோட் இருக்குது, அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு சம்ம க்ளோஸ் பண்ணிடுறீங்க. தேங்க்யூ.